அயலவர்களின் வளர்ப்பு நாயை துன்புறுத்தி ஆற்றில் எறிந்த இளைஞன். இன்று நம் சமூகத்தின் இருண்ட பக்கம் ஒன்றை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நம்மை காக்கும், நம்முடன் வாழும் ஒரு உயிர், வளர்ப்பு நாய். ஆனால் அந்த உயிர்தான் கொடூரமான தாக்குதலுக்கு பலியாகி இருக்கிறது. நானுஓயா எடின்புரோ தோட்ட பகுதியில் நடந்த இந்த சம்பவம் இன்று சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு நாய் அன்பானது, அதுவும் விசுவாசமானது. அது தனது வாளை அசைத்து ஒவ்வொருவரையும் வரவேற்கும் அந்த கண்கள் பேசாமல் சொல்லும் 1000 வார்த்தைகளை 15 வயது இளைஞன் ஒருவன் தனது அயலவர்களுடன் ஏற்பட்ட முன்பகையின் காரணமாக அவர்களின் வளர்ப்பு நாயை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். பின்னர் அந்த நாயை ஒரு ஆற்றில் தூக்கி எறிந்திருக்கிறார். இதை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி மக்களை கோபத்திலும் துயரத்திலும் மூழ்க வைத்திருக்கிறது. ஆனால் அயலவர்களின் குரல் என்ன? உன் குடும்பத்துடன் எங்களுக்கு தான் பிரச்சினை, ஆனால் அந்த நாய் என்ன குற்றம் செய்தது? ஆனால் அந்த இளைஞனின் கோபம், இதுதான் உங்களுக்கான பாடம் என்று ஆகிவிட்டது. அது வீட்டில் விளையாடுவது, குழந்தைகளுடன் ஓடுவது, சாப்பாட்டுக்காக காத்திருப்பது. அது நம்மளோடு பேச முடியாதுதான், ஆனால் அதன் கண்கள் மட்டும் சொல்லும், நான் உங்களுடையவன் என்றுதான். 15 வயது என்ற பருவம், கோபம், உணர்ச்சி, தவறான வழிநடத்தல், அவனுடைய மனநிலை, குடும்பத்தின் தாக்கம், இவைதான் இவற்றுக்கு காரணம். ஒரு தவறு அவனை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே குலைக்கிறது. மிருகங்களுக்கு எதிரான சித்திரவதை தடுப்பு சட்டத்திற்கு அமைய இந்த இளைஞருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பிரதேச மக்கள் சொல்கிறார்கள், ஒரு உயிரின் வேதனைக்காக சட்டம் பேச வேண்டும். மிருகங்களுக்கு எதிரான சித்திரவதைகளின் தடுப்பு சட்டத்திற்கு அமைய இந்த இளைஞருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றுதான் அது. அந்த நாய் வார்த்தைகளில் பேசவில்லை, ஆனால் அதன் கண்கள் மட்டும் சொன்னது, நான் உங்களுடையவன், ஏன் என்னை விட்டு விட்டீர்கள் என்று. நண்பர்களே, ஒரு உயிர் பேச முடியாது என்பதற்காக அதை வதைக்க நமக்கு உரிமை கிடையாது. அன்பும் இரக்கமும் தான் நம் மனிதத்துவத்தின் அடையாளம். இன்று கேட்ட இந்த கதை நமக்கு ஒரு பாடம். மிருகங்களை நேசிப்பது அது ஒரு தேர்வு அல்ல, நம் கடமையும் ஆகும். Tidak.